இங்க கீதா என்ற இந்த லேடியோட ஹஸ்பண்ட் பார்ல நல்லா குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதை பார்த்ததும் அந்த லேடியோட ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தர் அவரை தூக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சேர்க்கிறாங்க. இந்த லேடிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவரை பெட்ல படுக்க வச்சுட்டு அவருடைய ஷூ எல்லாத்தையும் கழட்டி விட்டு தூங்க வைக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில அவங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது அந்த கீதான்ற லேடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டெய்லி குடிச்சிட்டு வரீங்க, யார் யாரெல்லாமோ வீட்டுக்கு வந்து உங்களை விட்டுட்டு போறாங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, இன்னைக்காச்சும் குடிக்காம வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஹஸ்பண்டும் உன் மேல சத்தியமா இன்னைக்கு நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. பார்த்தா அன்னைக்கு நைட் திருப்பியும் நல்லா குடிச்சிட்டு அவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தன் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறான். இந்த லேடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பையனை ஒரு சோஃபால உட்கார வச்சுட்டு காஃபி போட்டு குடிக்க குடுக்குறாங்க. அப்படியே அந்த பையன் கிட்ட உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த பையன் எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றான். உடனே அந்த லேடி உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்றாங்க. அந்த பையனும் கொஞ்ச நேரத்துல காஃபியா குடிச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறான். அதை பார்த்ததும் அந்த லேடிக்கு இந்த பையனையாச்சும் நம்ம கல்யாணம் பண்ணிருக்கலாமோன்னு ஃபீல் பண்ணி பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம போதையில தூங்கிட்டு இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீ எதுக்கு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை இப்படி வீணாக்குனீங்க, இப்படி குடி மட்டும் தான் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா என் லைஃப் எதுக்கு ஸ்பாயில் பண்ணீங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுறாங்க. இந்த லேடிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.